கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் 3 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம் அதிர வைத்துள்ளது. தனியார் கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் விமான நிலையம் பின்புறம் உள்ள காலி இடத்தில் காரில் இருந்தபடி பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத 3 பேர் கார் கண்ணாடியை உடைத்து ஆண் நண்பரை அரிவாளால் தாக்கியுள்ளனர். மேலும் 3 பேர் கூட்டாக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மாணவியின் ஆண் நண்பர் அளித்த தகவலின் பேரில் பீளமேடு காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று விசாரித்தனர். இருவரையும் மீட்டு ஆண் நண்பரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் பாதிக்கப்பட்ட மாணவியை தனியார் மருத்துவமனையிலும் சேர்த்தனர். சம்பவம் தொடர்பாக அடையாளம் தெரியாத 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைத்துள்ளனர். நிகழ்விடத்தின் சுற்றுப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகள், அலைபேசிகளின் சிக்னல்கள் உட்பட தொழில்நுட்ப ரீதியில் ஆய்வு செய்து வருகின்றனர். குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2017இல் பாதுகாப்பான நகரம் என பெயர் பெற்ற கோவையில் இதுபோன்ற சம்பவம் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் மாநில அரசின் தோல்வியை காட்டுவதாக விமர்சித்தார். தமிழகம் முழுவதுமே கடந்த 5 வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் என்பது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தோல்வியடைந்த அரசாக, பெண்ணுரிமை பேசுகின்ற திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்கிறோம். மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்திலே இதற்காக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார். இன்று மாலையே மகளிர் அணி சார்பிலே கோவையிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது.